அந்த அன்பு அப்படின்றதும் நமக்கு கிஃப்டா கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான். ஸோ ஆனா அதுக்கு உயிர் உண்டு. அதுவும் ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயம். அதுக்கும் அதுக்கும் வந்து நெறைய அதாவது அதுக்கு தான் ஆக்சுவலா ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கே. மனிதனுக்கு இல்ல. ஸோ மனிதன்கிட்ட எப்போ அந்த அன்பு அப்படின்றது வந்து சேருதோ, அதுக்கப்புறம் தான் மனிதன்கிட்ட ஒரு மாற்றம் வருது. என்னன்னா, அவனுக்கு விதவிதமான எமோஷன்ஸ் வருது, ஃபீலிங்ஸ் வருது. இது எல்லாமே வந்து அந்த லவ் எனர்ஜிஸோட ஒரு தாக்கம் தான். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு சில பேர்கிட்ட இவன் வந்து எமோஷனலா ஒண்ணுமே இல்லப்பா அப்டின்னா, அவன்கிட்ட அந்த அன்பு அப்டின்றது அந்த எனர்ஜி கெடையாது. அன்பு அப்டின்ற எனர்ஜி இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப பாசக்காரன் அப்டின்னா, அவன் வந்து அ ரொம்ப எமோஷனலா இருப்பான். ஓகேங்களா? ஸோ அன்பு அப்டின்றது வந்து இந்த எமோஷன்ஸோட சம்பந்தமான ஒரு விஷயம் தான்.